இனிமே கண்ணுல விளக்கெண்ணெய் விட்டுக்கிட்டு காத்திருக்கணும் மணிகண்டா. சரிங்க, என் கண்ணிலிருந்து அவ தப்பிக்கவே முடியாது. இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். உன் கூட இந்த மாதவராவும் இருப்பான். நான் எப்ப இங்க இருக்கேன்னு சொன்னேன்? நீ இங்கதான் இருக்கணும் மாதவராவ். ஆமா, நீ இங்கதான் இருக்கணும். இல்லன்னா இல்ல நான் இங்கே இருக்கேங்க. இல்லன்னா என்ன நிறையாவோ நாயாவோ மாத்திட்டா எனக்கு தாங்க ரொம்ப கஷ்டம். இப்ப நான் மந்திரிச்சு போட்டிருக்கிற இந்த எலுமிச்சம் பழம் அவளுக்கு இனிமே பாதுகாப்பா இருக்க போகுது. இனிமே அந்த பொண்ணு எங்கெல்லாம் போறாளோ அங்கெல்லாம் இது அவளுக்கு கவசமா இருக்கும். இவளை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நான் கொடுக்கிற விபூதிய நேரம் பார்த்து அவ மேல நீ போட்டினா அவ மயக்கமாயிடுவா. சக்கராபுரியிலிருந்து 3 மைல் தூரத்துல நான் சக்தி பூஜை பண்ற இடத்துக்கு இவளை கூட்டிட்டு வா. சொன்னது புரிஞ்சதில்ல? புரிஞ்சுதுங்க. நட விருப்பாக்ஷா, சக்தி பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம்ம கவனிக்கலாம். சாஸ்திரி ஐயா, இத பாருங்க, நான் இதுல மாட்டிக்கிட்டேன். அங்க என் பொண்டாட்டி பிள்ளைங்க தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னை விட்டு அவங்களுக்கு வேற யாரும் இல்லைங்க. இனிமே நீ உன் குடும்பத்தை பத்தி கவலைப்படாத. அவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். உன் கவனம் எல்லாமே இங்கேதான் இருக்கணும். ஹோமம் பண்ணி அன்னசாந்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் வட தேசத்து பிரயாணத்துக்கு ஒரு 35,000 தேவைப்படுமே. ஏற்பாடு பண்ணிக்க சேகரா. என்ன சேகரா, வானம் இடிஞ்சு உன் தலையில விழுந்த மாதிரி உட்கார்ந்துருக்க. எப்பவும் சிரிச்சுட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளு இன்னைக்கு ஏப்ப இப்படி இருக்க? சரியான நேரத்துல கடவுள் மாதிரி என் முன்னாடி வந்திருக்கீங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஒன்னு என்ன சேகரா, 100 விஷயம் கேளு. நீங்க பெரியவர், அனுபவசாலி, வீடு, குடும்பம், பிள்ளைங்க, பேரம்பேத்திகளை பார்த்தவர். இது வரைக்கும் உங்களுக்கு பண கஷ்டமே வந்தது கிடையாதா? இந்த பண பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கே, அது நம்ம கூட பிறந்த ஒரு விஷயம். இன்னைக்கு இது சரியாயிடுச்சுன்னு நினைச்சா அதுக்கு பின்னாடி இன்னொன்னு வந்து நிக்கும். 1 2 ஒவ்வொரு நாளும் அடுத்த வேலைக்கு என்ன பண்றதுங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கும். மொத்தத்துல இந்த வாழ்க்கையை நடத்துறதே முள்ளு மேல நடக்கிற மாதிரி. இல்ல, இந்த பணம் காசுங்கிற பிரச்சனை தலைக்கு மேல வெள்ளம் போற அளவுக்கு உங்களுக்கு வந்திருக்கான்னு கேக்குறேன். எனக்கு கல்யாணமான நாள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சேன்னு தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னைக்கும் நமக்கு பணப்பிரச்சனை கிடையாதுன்னு ஒரு நாள் கூட நான் நிம்மதியா படுத்து தூங்குனதே இல்லை. என்னப்பா பண்றது, அந்த தாய் வறுமைய நம்ம தலையில எழுதி இருக்காளே, அனுபவிச்சு தான் ஆகணும். நானும் இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இருக்கேன். உங்ககிட்ட இருந்து ஏதாவது உதவியை எதிர்பார்க்கலாமா? நல்லா கேட்டப்போ. தேவோ, நல்ல வேளை வந்துட்டியா? உன்னை எங்கன்னு போய் தேடுறதுன்னு ஒரே யோசனையா போச்சு. ஆத்திரப்படாத, நீ என்ன தேட வேண்டியதில்ல. நான் எப்போ எங்க இருக்கணுமோ அங்க இருப்பேன். கொடுத்த வாக்க நான் என்னைக்கும் மீற மாட்டேன். உன்னதாண்டா நம்பி இருக்கேன். வீட்டுக்குள்ள வானா வரவே மாட்டேங்கிறியடா. அதுக்கெல்லாம் இது நேரம் கிடையாது. பூஜை அன்னைக்கு தான் நான் உன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைப்பேன். தேவோ, என் பொண்ணோட வாழ்க்கை உன் கையில இருக்கு. எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவே உன்னை அந்த திரிபுர சுந்தரி தான் இங்க அனுப்பியிருக்கா. ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, ஹோமம் யாகம்னு காரணம் சொல்லி பாட்டிமி அன்னைக்கு மட்டும் எங்க வீட்டுக்கு பூஜைக்கு வராம இருந்துடாத. தயவு செஞ்சு வந்துரு. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அதுல உனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். நீ நிம்மதியா இருக்கலாம். நான் இருக்கேன். உன் பொண்ணு இனி என்னுடைய பொறுப்பு. அவ எனக்கும் பொண்ணு மாதிரி தான். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன அது? ஏதாவது ஏற்பாடு பண்ணணுமா? அமாவாசை அன்னைக்கு ஒரு பூஜை இருக்கு. அத முடிச்சிட்டு வந்து மறுநாளே நான் உங்க வீட்டுல பூஜை பண்ணுவேன். இத பத்தி எல்லாம் நீ யோசிக்க வேண்டாம். நான் சொல்றத மட்டும் செய். நல்லா கவனமா கேட்டுக்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன தப்பு நடந்தாலும் பெரிய பிரச்சனையாயிடும். அப்புறம் எதையும் சரி பண்ண முடியாது. எச்சரிக்கையா இரு. வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? மறுபடியும் நான் சொல்றேன், வர்ற அமாவாசை ரொம்ப மோசமான நாள், ரொம்ப கொடூரமான நாள். கண்ட இருக்கிறவங்களுக்கு அன்னைக்கு ஆபத்து அதிகம். அதுலயும் ரொம்ப ஆபத்து சுந்தரிக்குதான்.
அன்னைக்கு பூரா எந்த காரணத்தை கொண்டும் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டாம். அவளை நாள் பூரா வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு நீங்க எல்லாரும் சுத்தி இருந்து அவளை பாதுகாக்கணும். இத நீ மறந்துடாத. இந்த அமாவாசை சுந்தரிக்கு ரொம்ப கொடூரமானது. எச்சரிக்கையாயிரு. ஜாக்கிரதை. சுந்தரியோட சேர்ந்து எங்களுக்கும் இது அக்னி பரீட்சை. அவளை வெளியில அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிற பொறுப்பு உன்னோடதுதாம்மா. ராஜசேகரன் சார், புவனேஸ்வரன் கிட்ட போய் நான் சொன்னேன்னு 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வா. சரிங்க சார். பிரகாஷம் சார், கிராமம் அமைதியா இருக்கா இல்ல யாராவது குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்களான்னு போய் பாரு. சரிங்க சார். வந்ததுல இருந்து ஏங்க என்ன இங்கே உட்கார வச்சிருக்கீங்க? எங்க அப்பனை விட்டுருங்கய்யா. விடுற, ஏன் அவசரப்படுற? உன் பேர் என்ன? ஜாஜி. வச்சதா கூப்பிடுறதா? எனக்கு இருக்கிறது ஒரு பேர் தானுங்க, ஜாஜி. என்ன பார்த்தா பயமா? எங்க அப்பனுக்கும் மாரியம்மனுக்கும் மட்டும்தான் நான் பயப்படுவேன். பரவாயில்லையே, நல்லா தான் இருக்க. அந்த மோல் அடிக்கிறவன் பொண்ணா நீ? அவனை பார்த்தா காட்டு குரங்கு மாதிரி இருக்கா. உன்னை பார்த்தா நல்லா செக்கச்செவேல்னு இருக்க. எப்படி? உங்க அம்மாவும் செக்கச்செவேல்னு இருப்பாளா? அப்படித்தான் இருக்கணும், இல்லனா நீ இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. எங்க உங்க அம்மா? மகராசி போய் சேர்த்துட்டாளா? அதுக்கப்புறம் உங்க அப்பா வேற கல்யாணம் பண்ணிக்கல? போட்டோம், எனக்கு எதுக்கு அந்த கதைலாம்? எங்க அப்பனை விட்டுருங்கய்யா. ஒரு தடவை எங்க அப்பாவை நான் பார்க்கலாமா? அவராண்ட பேசலாமா? யோ, என்னையாச்சு? ஏன் அப்படி இருக்க? யோ யோ, என்னாச்சியா? பாரியா, என்னாச்சு இந்த ஆளுக்கு? இங்க பாரியா. யோ, என்னாச்சியா? என்னாச்சு இந்த ஆளுக்கு? எந்திரியா. யோ, யார் நீங்களா? ஏய், போயிடுங்க. இங்க பாரு, என்கிட்ட வராதீங்க. பயப்படாத. எங்களால உங்களுக்கு எந்த ஆபத்து வராது. கிட்ட வராதீங்க. அத முதல்ல கீழே போடு. நாங்க ஒண்ணு செய்ய மாட்டோம். உங்க அம்மனை நான் கட்டி போட போறேன். என்ன சொன்ன? உங்க அம்மனை ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவேன்.